சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சாய் சமையலில் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். மைதா மாவு இந்த வந்து ஒரு மைதா மாவில் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ணுறேன். அது எப்படின்னு பாருங்கள். முதல்ல கொஞ்சம் மைதா மாவு போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கு தக்கன இது உப்பு போட்டிருக்கேன். நம்ம உப்பு போட்டதை எடுத்து ஈஸ்ட் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். மைதா மாவை நல்லா இந்த இப்படி நெகுத்தியே பிணைஞ்சிக்கோங்க. பிணைஞ்சி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அது என்ன பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். இந்த சிக்கனில் சிக்கனு இதில் பாதி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி காட்டுறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதில் தேவையான அளவு ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டுருவேன். நல்லா வதக்கிக்கிடணும். வந்து தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு உப்பு போட்டுக்கணும். ஏன்னா கறிக்கு உப்பு சேரணும். சும்மா அது இது ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கு இந்த ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் இஞ்சி போட்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடல் பாசி மட்டும் போடுவோம். நல்லா முறிக்கிட்டு ஒரு அரைவாசி கறி சின்ன சிக்கனை இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு ஒரு 4 சுற்றி வச்சுருக்கேன். பாருங்க, அப்படியே இதில் போட்டேன். மஞ்சள் நல்லா கழுவி மஞ்சள் போட்டு அலசி அதை மிக்சியில் போட்டு லேசாக இதாக்கி வச்சுருக்கேன். இதில் மருமக்குமாரை வச்சு பேசுகிறேன். இங்கே கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த வரும் செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒன்றும் சிம்பிள்.
மாவு பிணைஞ்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். நல்லா வச்சிடலாம், அவ்வளோதான். இதில் கொத்தமல்லியில் கொடுக்கணும். சோயா சாஸு வெறும் ஆப்ஷன் தான், வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் ஒரு 1/2 ஸ்பூனு தான் ஊற்றிருக்கேன். நான் டொமேட்டோ போட்டுக்கிறதுனால அதான், இது ரெண்டுமே ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நல்லா இதாகிடுச்சு. இன்னொன்று இதில் கொஞ்சோல கஸ்தூரி மெந்தி, இந்த இது உடம்பு இதையும் போட்டு அவ்வளோதான். இதோட இறக்கிடுவோம். கொத்தமல்லி இலையை தூவி இறக்கி வச்சுக்கிறோம். கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடுவோமா? இறக்கிட்டு அது எப்படி செய்ய போகிறோன்னு காட்டுறேன். இதில் எடுத்து வச்சுக்கிடுவோம். சரி, சொல்லுங்க. இதை எடுத்து இதில் வச்சுக்கிடுவோம். இந்த ஸ்பூன் இருக்கட்டும், பிறகு எப்படின்னு பார்ப்போம். இது என்ன செய்றீங்க, நம்மளுக்கு இந்த சிக்கன் செஞ்சோம்ல, கைட்டே கூட தேய்ச்சிக்கலாம், இல்லை நீங்கள் அதிலேயே தேய்க்கணுனாலும் தேய்ச்சிக்கோங்க, நல்லா வரும். நம்ம மாமோஸ் பண்ணியிருக்கோம், பரோட்டா ஸ்டவ் பண்ணியிருக்கோம். அதோட இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும், நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இது தெரியுதுன்னு நினைக்க வேண்டாம், இதில் படாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பிடிக்கதான் இருக்கு. பாருங்க, சிக்கன் பரோட்டா. அப்படி இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு வச்சு நல்லா புதுசுன்னு வருதுல்லங்க. ஆசைக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செகண்டில் கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளவோ நல்லது. எத்தனையோ தடவை செஞ்சுட்டு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஹோட்டலில் என்னென்னமோ கலக்குறாங்க, வயிறு வலிக்கு வாய் வலிக்குங்கிறாங்க. இல்லை, நம்ம வீட்லேயே செஞ்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா பரோட்டா, சிக்கன் பரோட்டா எவ்வளோ ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா சிக்கன் பரோட்டா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இது சிக்கன் பரோட்டா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க. மீண்டும் மீண்டும் கேட்குறேன், பெல் பட்டனை ஒத்திருங்க. சிக்கன் பரோட்டா
செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு இதில் சிக்கன் எப்படி இருக்கும் பாருங்கள். சிக்கனாக தான் இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு